மந்த் எண்டு சம்பளம் வருதா அப்படின்னு செக் பண்ணுறவங்களோட மந்த்து ஸ்டார்டிங் காலண்ட்லி எத்தனை நாள் லீவ் வருது, அதுவும் எப்படி சேர்த்து வச்ச மாதிரி லீவ் வருது, எப்படி ஊருக்கு போகலாம், எதில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க தான் அதிகம். நான் இந்த தடவை வந்துட்டு லீவ் வருதுன்னு ஷியோராக ஊருக்கு போகிறோம்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். பட் என்னன்னா ட்ரெயின் டிக்கெட் தட்கலில் தான் புக் பண்ணேன். ஆஸ் யூஷுவல் வெயிட்டிங் லிஸ்ட்டு. பட் என்னோட மனதைரியம் என்னன்னா எப்படியாவது ஊருக்கு போய் சேர்ந்துடலான்னு ஆஸ் யூஷுவல் காலையிலே வந்து அறக்க பறக்க ஈவினிங்லாம் வந்து ஓட முடியாது. ஏன்னா டிக்கெட்டே கன்ஃபார்ம் ஆகலை, எப்படி போகிறோன்னு தெரியல. அதனால் காலையிலே வந்து எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். சாயங்காலம் வந்தோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். பட் என் நேரம் என்னென்னா ட்ரெயின் டிக்கெட் வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து கேன்சல் ஆகிடுச்சு. எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு தான் எனக்கு வந்துடும். இதுக்கு என்னென்னா அந்த ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த கண்டக்டர் பேக்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா ட்ரெயினில் பஸ்ஸில் தூங்குறப்ப ஃபோன் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் தோணும்ல. நான் நிறைய டைம் யோசிப்பேன், ஃபோன் இருக்கா, ஹெட்செட் இருக்கா, எல்லாத்தையும் இஷ்டமணிக்கு போட்டு தூங்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு. சில பல பொருட்கள்லாம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு ஆர்டர் போட்டிருந்தேன். அதெல்லாம் டேக் பண்ணுற வேணால் செக் பண்ணிக்கோங்க. நைட்டு தூங்குறப்ப ஆஸ் யூஷுவல் ஹெட்செட்டெல்லாம் எங்கே பறக்கும்னு தெரியாது. ரூம்லேயே எப்படின்னா பஸ்ஸில் எப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்காக தான் இந்த கண்டக்டர் பேக்லாம் போட்டேன். அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு பக்காவாக கிளம்பிட்டேன்.